ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். பிஃபோர் தட், வெல்கம் டு அவர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு நேஹா நவீனாக்கு ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போறேன்னா, மக்கானா நான் ஃப்ரை பண்ணி கொடுக்க போறேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்றது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேன்ல ஒரு பட்டர் கியூப் ஆட் பண்ணிட்டு மக்கானாவை அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே அதில் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். மக்கானாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். மக்கானால புரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது போனுக்கும் டீத்துக்கும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாப்கார்ன் மாதிரியே ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நேஹா நவீனாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ நானும் மக்கானா ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ அவங்களுக்கு வச்சு தந்துடுறேன் பிளேட்டில். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இந்த மக்கானா. ஃப்ரெண்டு ஊட்டி போயிருந்தாங்க. ஸோ அவங்க ஹோம்மேட் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் இதில் 2 பேருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்றேன். இன்னைக்கு என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஃபில்டர் காஃபி குடிக்கணும் போல ஒரு கிரேவிங் இருந்தது. ஸோ அதனால போட்டுட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோம் மேக்கருக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு சிலர் நினைப்பீங்க, ஹோம் மேக்கர்ல என்ன சக்சஸ்ஃபுல் ஹோம் மேக்கர்? இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒரு நல்ல ஹோம் மேக்கர்னா ஒரு நல்ல மனைவி, மகள், மருமகள், அம்மா இதெல்லாமே தாண்டி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங், நர்சிங், டீச்சிங், ஃபினான்சிங்னு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோம் மேக்கர் ஆகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நிறைய டேலண்ட்டும் நிறைய ஸ்டாமினாவும் தேவைப்படுது. அதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ்லாம் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நைட்டு டின்னருக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா எனக்கு 5:30க்கே யோகா கிளாஸ் இருக்குது. ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா கிளாஸ் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் டைரெக்டாக சாப்பிட வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோம் மேக்கருக்கு ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, மார்னிங் வேக்கப் தான் நான் சொல்லுவேன். நம்ம மார்னிங் என்ன டைமுக்கு எழுந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமுக்கு எழுந்துட்டோன்னு வைங்களேன், அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். நமக்கு அந்த டே நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாக எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். டிப் நம்பர் 2, பிளானிங். நீங்கள் என்ன ஒர்க்லாம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் 1 மந்த்லி பிளானிங், 2வது வீக்லி பிளானிங், நம்பர் 3 டே பிளானிங். அதாவது நீங்கள் ஒரு மந்த்துக்கு என்னென்னலாம் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றத ஃபுல்லாக ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 1 வீக்கில் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டெய்லி பிளானிங், அதாவது ஒரு நாளைக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போகிறீங்கன்றதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கெல்லாம் எழுதி வச்சு பிளான் பண்ணி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ண அந்த ஒர்க்கெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டே வருவீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த ஷெட்யூலை பிளான் பண்ணுறதுக்கும் உங்களோட ஒர்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். டிப் நம்பர் 3, ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஹோம் மேக்கர்னா எப்போவுமே 24 ஹவர்ஸ் நைட்டிலேயே இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம ட்ரெஸ்ஸிங் நமக்கு நிறைய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது சாரியாக இருக்கலாம், சுடிதாராக இருக்கலாம், ட்ராக் பேண்ட், டிஷர்ட் எதுனாலும் இருக்கலாம். நைட்டியை நைட் டைமில் மட்டும் வேர் பண்ணிவிட்டு டே டைமில் அவாய்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, கண்ட்ரோல் சோஷியல் மீடியா. நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம் எப்போவுமே ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது இல்லாமல் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். 5th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீ டைம்ன்றது உங்களுக்காக நீங்கள் ஒதுக்குற டைமிங் தான் மீ டைம்னு சொல்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 1 hour இல்லை 1.5 hours உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
அந்த டைம்ல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து நல்லா சாங்ஸ் வந்து கேட்கறது ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடுறதும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பாடுறது, டான்ஸ் பண்றது நெறைய பேருக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கும். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, யோகா, வாக்கிங் அதுக்கப்புறமா வந்து பேட்மிட்டன் விளையாடுறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அதுல வந்து நீங்க டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 1 ஹார், 1 1/2 ஹார்ஸ் டைம ஸ்பெண்ட் பண்றதுனால, உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் 2மே கிடைக்கும். டிப் நம்பர் 6 ஹெல்த் கான்ஷியஸ். ஒரு சக்சஸ்ஃபுல் ஹோம் மேக்கர் வந்து ஹெல்த்தியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஹெல்த்தியா இருந்தா தான் நம்ம ஃபேமிலிய வந்து நம்ம கரெக்ட்டா கொண்டு போக முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து டோட்டலா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எனக்கு வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலையே பார்த்துட்டே இருந்துட்டு, ஒரேடியா வந்து லஞ்ச் சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்ட டோட்டலா வந்து ஸ்கிப் பண்ணிருவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10:00 உள்ளயாச்சும் நம்ம சாப்ட்டுறணும். இல்லன்னா, உங்களுக்கு வந்து அந்த அல்சர் அந்த மாரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துரும். அதே மாதிரி நைட்டு டின்னரும் எந்த அளவுக்கு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டின்னர வந்து நம்ம இயர்லியா கம்ப்ளீட் பண்றதுனால நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கப்புறம் நம்மளோட டயட்ல வந்து கண்டிப்பா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எல்லாமே இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. உங்களால முடிஞ்சா இயர்லி ஒன்ஸ் சுகர், பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால் இந்த டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு, உங்களுக்கு எந்த லெவல்ல இருக்கு, கண்ட்ரோலா இருக்கான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே எப்படி பண்ணியிருக்கேன்ற மெத்தட் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். டிப் நம்பர் 7 பி இண்டிபெண்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க மார்னிங் சீக்கிரமா எழுந்து உங்களுடைய ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடிஷ்னலா ஃப்ரீ டைம் ஏதாவது கிடைக்கும். அந்த டைம யூஸ் பண்ணி, நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்க வந்து நீங்க பண்ணலாம். பார்ட் டைம் ஜாபோ, டியூஷன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க் உங்களுக்கு தெரியுமோ, எது உங்களுக்கு பிடிக்குமோ அத வந்து நீங்க பண்ணலாம். இதனால உங்களுக்கு வந்து மினிமமா ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து உங்களால எர்ன் பண்ண முடியும். ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணலனாலும், அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு மினிமமா ஒரு அமௌண்ட் எர்ன் பண்றதுனால, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தர முடியும். அப்பா, அம்மாக்கும் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எங்கேயாவது வெளியில போனீங்கனாலும், நீங்க வந்து செல்ஃபா ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இல்லைன்னா, நீங்க வந்து அந்த அமௌண்ட்ட சேவ் பண்றதுக்கு நெறைய மெத்தட் இருக்கு. அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு மெத்தட்ல வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா அது வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா வந்து கன்வெர்ட் ஆயிடும். இதனால உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து டெவலப் ஆகும். 2, 3, 5, 7, 9, 10. Knee down and chest and chin down. Ashtanga Namaskar. 5:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் யோகா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். யோகா கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். Whole of your right leg getting relaxed. சப்பாத்தி மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சு கிரேவியும் ரெடி பண்ணி வச்சதுனால, நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு வந்தது உடனே நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு நமக்கு கரெக்ட்டா இருந்தது. நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, நைட்டு 7:00க்கே டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பாத்திரம்லாம் தேய்ச்சு, கிச்சன்லாம் கிளீன் பண்ணி, எல்லாம் கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு ஒரு 8:00 இல்லன்னா 8:30 ஆயிடும். என்னைக்காவது ஹஸ்பண்ட் லேட்டா வராங்க, இல்ல நவீனாக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கு அப்படின்ற டைம்ல மட்டும் தான் வந்து டின்னர் வந்து லேட் ஆகும். ஓகே வாங்க, இப்ப நம்ம டாபிக்கு வரலாம். டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி ஆர்கனைஸ்ட். நீங்க எப்பவுமே உங்களோட வீட வந்து ஆர்கனைஸ்டா வச்சுக்குங்க. எந்த திங்ஸ் எடுக்கிறீங்களோ, அந்த திங்ஸ எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாரையுமே வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க ஆர்கனைஸ்டா வச்சிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா, இத வந்து நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஆனா, நீங்க அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வந்து, உங்களால அத சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது. நம்ம வீடு வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும்போது, நமக்கே வொர்க் பண்றதுக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். எந்த ஒரு வேலையுமே வந்து கிளீனா, ஆர்கனைஸ்டா இருக்கும்போது, நம்ம ஃபாஸ்ட்டா பண்ணி முடிச்சிடலாம். இப்போ சப்பாத்தி போடும்போது ஒரு ஞாபகம் வருது. இந்த மாரி உங்களுக்கு சாஃப்ட் சப்பாத்தி கிடைக்கணும்னா, அதாவது இந்த மாரி லேயர் மாரி வரணும் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஆயில்லாம் போட்டு மாவு பிசையணும்னு அவசியமே இல்ல. நீங்க வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல வந்து நல்லா மாவு பெசஞ்சாலே போதும். இத ஊற வச்சு தான் நீங்க சப்பாத்தி போடணும்னு கூட அவசியமே இல்ல. உடனே சப்பாத்தி போட்டா கூட உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வரும். நெக்ஸ்ட்டு சக்சஸ்ஃபுல் ஹோம் மேக்கருக்கான 9த் டிப் என்னன்னு பார்க்கலாம்.
டிப் நம்பர் 9 ப்ரீ ப்ரிப்பரேஷன். நீங்க கிச்சன் ஒர்க்கா இருந்தாலும் சரி, கிளீனிங் ஒர்க்கா இருந்தாலும் சரி, இல்ல க்ளோத்ஸ்லாம் வாஷ் பண்றது, அந்த மாதிரி எந்த ஒர்க் பண்ணாலுமே சரி, ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னா, அ இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிக்க வந்து லேட் ஆகுன்றதுனால, வீக்லி ஒன்ஸோ இல்ல 4 டேஸ் ஒன்ஸோ வந்து நான் உரிச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங்கே வந்து லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுனால, என்ன காயெல்லாம் வந்து கட் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே வந்து நைட்டே கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ வாஷிங் மிஷின்ல வந்து துணி போட போறீங்க அப்டின்னா, நீங்க நைட்டே வந்து வாஷிங் மிஷின லோட் பண்ணி வச்சுருங்க. மார்னிங் வந்து லிக்விட் மட்டும் ஊத்தி நீங்க ஆன் பண்ற மாரி பாத்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒர்க்க வந்து ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுனால, நமக்கு மார்னிங் வந்து டென்ஷனா எழுந்து சமைக்கணும்னு தேவையில்ல. நம்ம ஒரு ரிலாக்ஸ்டா சமையல் பண்ணாலே போதும். மத்த ஒர்க்கையும் வந்து நம்ம பொறுமையாவே ஒண்ணொன்னா பாக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பீர்க்கங்கா. இதோட ஸ்கின் எடுக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். அதனால இது நைட்டே வந்து நானு ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது நான் கட் பண்ணி இந்த மாரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டேன்னா, எனக்கு மார்னிங் வந்து சமைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது மட்டும் இல்லாம நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறது, பூண்டு உரிச்சு வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வைக்கிறது, இது எல்லாமே வந்து நான் 4 டேஸ் ஒன்ஸோ இல்லன்னா வீக்லி ஒன்ஸோ எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்ப எல்லாமே வந்து நான் ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ் அதோட நான் இந்த விளாக வந்து Thursday ஈவ்னிங் மறுபடியும் நான் கன்டின்யூ பண்றேன். Thursday ஈவ்னிங் எப்பவுமே வந்து கிச்சன் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து டீப் கிளீன் பண்ணிடுவேன். அகைன் நேஹா, நவீனா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நவீனாக்கு ஹவுஸ் யூனிஃபார்ம் குடுத்துருக்காங்க. அதனால போட்டு பார்த்துட்டு மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன பண்றேன்னா, கருப்பு கவுனி அரிசியில வந்து சர்க்கரை பொங்கல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இப்போ ஹோம் மேக்கருக்கான டிப்ப வந்து இப்ப கன்டின்யூ பண்ணலாம். டிப் நம்பர் 10 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவாய்ட் நெகட்டிவ் பீப்பிள். இந்த டிப் வந்து ஹோம் மேக்கருக்கு மட்டும் கிடையாது. எல்லாருமே வந்து இத ஃபாலோ பண்ணலாம். நான் நெகட்டிவ் பீப்பிள்ன்னு யார சொல்றேன்னா, நம்ம என்ன வொர்க் பண்ணாலும் அதுல வந்து ஏதாவது நெகட்டிவா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலுமே வந்து நெகட்டிவ் பீப்பிள் நெகட்டிவ் கமெண்ட் குடுத்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அதனால அவங்க கமெண்ட் எல்லாம் நம்ம வந்து பெருசா மைண்ட் பண்ணிக்கவே கூடாது. நம்ம பண்ற வொர்க் வந்து நம்ம ஃபேமிலிய அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். நமக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ அத நம்ம பண்ணணும். நம்ம வந்து அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்றதுக்காகலாம் வந்து நம்ம எதையுமே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் பீப்பிள்லயே வந்து இன்னொரு டைப் இருக்காங்க. எப்பவுமே எல்லாத்துக்குமே நெகட்டிவாவே பேசுவாங்க. எது கேட்டாலுமே நெகட்டிவான ஆன்ஸரா தான் வரும். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்தும் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப்பா இருந்தாலும் சரி, செகண்ட் டைப்பா இருந்தாலும் சரி, அவங்க சொல்றதையும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு தேவையில்ல. அது இல்லாம கொஞ்சம் வந்து நம்ம டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணிக்கிட்டாலே போதும். இன்னைக்கு நவீனாக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கிறதுனால, அவள டான்ஸ் கிளாஸ்ல ட்ராப் பண்றதுக்காக நான் கிளம்பிட்டேன். பாய். நவீனாவ டான்ஸ் கிளாஸ்ல ட்ராப் பண்ணிட்டு, நான் அப்படியே கோவிலுக்கு வந்துட்டேன். இது வந்து சோமநாதீஸ்வரர் கோயில். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு கோவில் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான கோயில்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் தான். இந்த கோயிலுக்கு வந்தாலே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலுமே, அது அப்படியே ரொம்ப லைட்டான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்னைக்கு Thursdayன்றதுனால மார்னிங் தான் யோகா கிளாஸ். ஈவ்னிங் வந்து நான் ஃப்ரீ தான். ஸோ நவீனாவ ட்ராப் பண்ணிட்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே அத தனித்தனியா பிரிச்சு, கவர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணா தான் நமக்கு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியிலயும் வந்து தோசை மாவு அரைச்சு வச்சிருந்தேன். அது இல்லாம இட்லிக்கும் வந்து நான் இன்னைக்கு மாவு அரைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு டின்னர் ஸ்டார்ட் பண்றதுக்கே 8:00 ஆயிடுச்சு. ஏன்னா நவீனாக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்ததுனால, அவள ட்ராப் பண்ணிட்டு அப்படியே பர்ச்சேஸ்லாம் பண்ணதுனால 8:00 தான் இன்னைக்கு டின்னரே ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து மாப்பிள்ளை சம்பா தோசை தான் சுட்டுட்டு இருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து வெங்காய சட்னி வச்சு இன்னைக்கு டின்னர வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம்.
இந்த விளாக்ல வந்து நான் என்னோட ஈவ்னிங் ரொட்டீன், அது இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் ஹோம் மேக்கருக்கு தேவையான 10 பியூட்டிஃபுல் டிப்ஸ், டாப் 10 டிப்ஸ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். Thank you so much. Thanks for watching. Bye bye.